நல்லா தேடுறீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர், அவர் எங்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டோம். அவர் எங்கேயுமே இல்லை இன்ஸ்பெக்டர். கடைசியா ஒயின் ஷாப்ல பார்த்ததா ஒரு 4-5 பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஃபுல்லா குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டே போயிட்டு இருந்ததா சொன்னாங்க. அப்புறம் என்ன, போதை அதிகமா எங்கேயா கிடக்க போறாருங்க. நல்லா தேடுங்க. செய்ய வேண்டாததெல்லாம் செய்ய வேண்டியது, அப்புறம் ஆளை காணும் ஆட்டுக்குட்டியை காணும்னு இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. இல்லை, இதுக்கு தான் இங்கிட்டு வர வேணான்னு சொன்னேன். இந்த பேச்செல்லாம் கேட்கணுமா நானு? டேய் ஒரு நிமிஷம் இருடா. ஏண்டா, உன்னோட பர்சனல் ப்ராப்ளம காட்ட வேண்டிய நேரமா இது? மாமாடா, உனக்கும் மாமானா மரியாதை இருக்குல்ல, அப்புறம் என்னடா? அவர் என்ன சின்ன குழந்தையா? பெரிய மனுஷன். ஏதோ வருத்தத்துல கொஞ்சம் குடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். கோவத்துல எங்கேயாவது போயிருப்பார்ல, வந்துருவார். அதுதான்டா என்னோட பயமே. கோவத்துல போயிருந்தாருன்னா எப்போ நைட்டே வந்து வீட்டு வாசல்ல நின்னு சத்தம் போட்டிருப்பாரு. இல்லையா விடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனா இது வரைக்கும் எங்க இருக்காருன்னே தெரியலையே. அதான் எனக்கு பயமா இருக்கு. இல்ல பரணி, அவருக்கு போய் யார்ல எதிரி இருக்க போகுதாவ? ஒரு நாளைக்கு லேட்டா வந்தா வருவார்ல. அவருக்குன்ட்டு எதிரி யார் இருக்காங்க? அப்பனை தவிர. அவரு போதையில போயிருக்காரு, உடம்பு சரியில்லாதவரு. எங்கேயாச்சும் விழுந்து கிழிந்து அடிக்கடி பட்டு மயக்கமாயிட்டாருன்னா அதுதான் பயமா இருக்கு. முப்படாது சர்வால், மாமா போட்டோ உங்க மொபைலுக்கு அனுப்பியிருக்கேன். சுத்தப்பட்டு ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் அனுப்பி வையும். சரிங்க சர்வால். பார்த்ததும் ஆடு அமுக்கு இங்க தகவல் கொடுக்க சொல்லும். சரிங்க சர்வால். ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ரிப்போர்ட் கேட்டா நான் பர்சனலா சொன்னேன்னு சொல்லியா? என்னோட மாமனார்னு சொல்லும். அன்அபிஷியலா தேடணும்னு அழுத்தி சொல்லும். புரியுதா? சரிங்க சர்வால். டிபார்ட்மெண்ட் ரீதியா என்ன செய்யணுமோ நான் அதை செய்யுறேன். ஆனா அதுக்குள்ள மாமா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா முதல்ல எனக்கு தான் தகவல் சொல்லணும். என்னல? சரி, ஆனாலும் நீ கொஞ்சம் நல்லா தேடு. முடிஞ்சா ஒரு சர்ச் டீமையே நான் போடுறேன். போதுமா? நீ கிளம்புல.